Hello friends, welcome to my simple cooking and organizing channel. இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு ரிலாக்ஸிங்கான ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஈவினிங் ரொட்டீன் சொல்லலாங்க. வெயில் பாத்தீங்க அப்படினா பயங்கரமா கொளுத்திட்டு இருக்குங்க. அதுல வந்து கிச்சன்ல வேலை செய்யிறதுங்கிறதே பெரிய டாஸ்கா இருக்கு. போய்ட்டு நம்ம வெரைட்டி எல்லாம் செய்யவே முடியாதுங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. கிச்சன்ல வந்து சமைக்கிறவங்களுக்கு தான் தெரியும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருசா ஸ்நாக்ஸ்ல எதுவுமே செய்யல. சும்மா ஒரு கடையில வாங்குன அந்த நேந்திரம் சிப்ஸ் நம்ம காபி போட்டு அந்த ஈவினிங்கோட ஸ்நாக்ஸ் ரொட்டீனை முடிச்சாச்சு. எல்லா நாளும் வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டியாக சமைக்கிறது ஆக்டிவாகவும் கண்டிப்பாக இருக்கவே முடியாதுங்க. நமக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மீ டைம் கண்டிப்பாக எடுத்துக்கணும். மேலே மாடியில் வந்து பார்த்திங்கன்னா 2 செம்பருத்தி செடி தான் மட்டும்தாங்க இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ 2 பூ ஒரு பூ அந்த மாதிரி பூக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூ பூத்துருக்கு. இதையுமே கொண்டு போய்ட்டு சாமி ரூமில் வச்சிடலாம். நம்ம எப்போதுவாக வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் மெய்டு இல்லாமல் தாங்க வேலை செய்வாங்க. அந்த மாதிரி மெய்டு இல்லாமல் வேலை செய்யும் போது நல்லா ஆக்டிவாக தான் இருக்க தான் செய்யும். அது வந்து ரொம்ப நாளைக்கு அது தொடர முடியாது. நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோட சப்போர்ட் கண்டிப்பாக நமக்கு தேவை தான். வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட அவங்கவுங்க வேலையை பிரித்து கொடுத்துட்டோன்னா அவங்க கண்டிப்பாக அவங்க ஷேர் பண்ணி செஞ்சுக்குவாங்க. இந்த மாதிரி வெயில் காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியான டிஃபன், அதாவது சிம்பிளாக வேலை முடியக்கூடிய டிஃபன் வெரைட்டி செஞ்சுட்டு எப்படா வெளியே வருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நமக்கு அந்த கிச்சனில் வேலை செய்யும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டென்ஷனோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ ஆகுதுங்க. எனக்கு அப்படி தான் ஆகுது. அந்த டைமிங் ஆகிட்டா வந்து போதுங்க, இந்த வேலை செய்யணும், இந்த வேலை இருக்குது, இந்த டிஃபன் முடிக்கணும், இதை செய்யணும், நைட்டு 10 o'clock வரைக்கும் இதை செய்யணும் அதை செய்யணும்னு அந்த இதுவே வந்து பார்த்திங்கன்னா மண்டையில் ஓடிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் ரிலாக்ஸாக ஈஸியான ஒரு சட்னி ஒரு தோசை செய்ய போகிறேன், அவ்வளோதாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு 4 வெங்காயம் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை இருந்தால் போதுங்க. தேங்காய் சட்னி மாதிரி ஒரு சட்னி சூப்பராக செஞ்சுருக்கலாம். தேங்காய் சட்னி டேஸ்ட்லேயே தான் இருக்குங்க. ஆனால் தேங்காய் போட வேண்டியது இல்லைங்க. நம்ம தேங்காய் வைக்கிற விலைக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு ஆப்ஷனல் வச்சுக்கிட்டோன்னா டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். அதை விட சூப்பராகவே இருக்கும். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 வெங்காயத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு கடாய் எடுத்துக்கலாங்க. கடாயில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு எண்ணெயில் சேர்த்துக்கலாம். அந்த பச்சை மிளகாய் வந்து காரம் வந்து இல்லாமல் இருக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்காக நீங்கள் பச்சை மிளகாய் இல்லைன்னா வர மிளகாவை போட்டுக்கலாம். அது வந்து வேறு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பச்சை மிளகாயை நல்லா வதக்கி விட்டுறலாங்க. அதுக்கிடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த சின்ன சின்ன வேலைகள் இருக்கு இல்லைங்களா, இன்னும் மதியம் வந்து கழுவி வச்ச பாத்திரம் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அன்லோட் பண்ணிக்க போகிறேன். இப்போ பச்சை மிளகா வந்து நல்லா வதங்கிருச்சுங்க. அது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்புமே சேர்த்துக்கலாங்க. எல்லாரோடைய வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சமையல் மட்டும்தான் காமிப்பாங்க, இல்லைன்னா க்ளீனிங் மட்டும்தான் காமிப்பாங்க. என்னோடய வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே மிக்ஸாக இருக்கும். ஏன்னா ரெண்டுமே செய்கிறது நம்ம தான். அதில் எப்படி நம்ம டைம் சேவ் பண்ணி, அதாவது நம்ம 1 hour கிச்சனில் நிற்கிறோம் அப்படின்னா அந்த கம்ப்ளீட்டாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரணுங்க. அதனால் நம்ம தோசைன்னா தோசை மட்டும் செஞ்சிட்ருக்க முடியாது, சட்னினா சட்னி மட்டுமே செஞ்சிட்ருக்க முடியாது. அது வதங்குற டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாத்திரத்தை அன்லோட் பண்ணுறது, நம்ம கழுவி வச்ச பாட்டிலெல்லாம் வந்து உள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி வேலையை செஞ்சுட்டே தாங்க இருப்பேன். அதனால தாங்க என்னால் இப்படி ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியுது. ஏன்னா நம்ம ஒரு வேலை மட்டுமே செஞ்சுட்டு இருந்தோன்னா அது ஒன்று மட்டும்தான் முடியும். மற்ற வேலை அப்படியே அதுக்கு திரும்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், திரும்ப நிற்கணும், அந்த மாதிரியெல்லாம் நம்ம வச்சுக்கக்கூடாதுங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி இடையில நான் வந்து சின்ன சின்ன வேலைகள் நான் செய்வேங்க. நான் எப்படி செய்வேனோ அதை அப்படியே வீடியோவில் காமிச்சிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிருச்சுங்க. ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகி வரணும்னு இல்லைங்க. இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா சுருண்டு ஒரு அதாவது கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதுங்க. இதை வந்து நல்லா ஃபேன் காற்றுல ஆற விட்டுறலாங்க. இப்போ மாவு வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையிலே அரைச்சி வச்சுருந்தேங்க. கம்பு, கொஞ்சமாக பாசிப்பருப்பு, உளுந்து
கொஞ்சமாக 1 டம்ளர் அரிசி இது எல்லாமே சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். நம்ம ராகி தோசை, கம்பு தோசை இதெல்லாமே அரைக்கும் போது 1 டம்ளர் அளவுக்கு பச்சை பயிறு வந்து சேர்த்துட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மில்லட் தோசையெல்லாம் அரைக்கும் போது நம்ம உப்பு வந்து அதிகமாக சேர்க்க வேண்டாங்க. நான் வந்து இப்போ உப்பு சேர்க்கல, அரைச்சிட்டு ஒரு 2 மணி நேரம் வெளியே வச்சுட்டேன், அதுக்கப்புறம் உள்ளே வச்சுட்டேங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மாவுக்கு உப்பு போட்டு கலக்கி வச்சாச்சுங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேங்க. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வதக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய் இவ்வளோதாங்க, வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் இதில் வந்து மல்லி, இஞ்சி, கருவேப்பிலை இது எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ப்ளைனாக தாங்க அரைக்க போகிறேன். தேவையான அளவு தண்ணி, உப்பு இவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான சட்னி தான் இது. வந்து மிக்ஸி ஜாரில் நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைக்க வேணாங்க, கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம தண்ணி இதுக்கு வந்து கொஞ்சம் நிறைய சேர்த்துணுங்க. நல்லா தண்ணி மாதிரி இருந்தால் தான் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்க அப்படின்னா நான் இந்தளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துனதுனால உப்புமே சேர்த்துட்டு கலக்கி விட்டாச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்தாச்சுங்க. கடுகு, உளுத்தப்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இது எல்லாமே சேர்த்து தாளிப்பு கொடுத்தாச்சு. இப்போ சட்னி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப சிம்பிளான ஹெல்த்தியான ரெசிபிங்க. ஆனால் டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து ஆல்ரெடி காலையில் வச்ச குருமா இருந்ததுங்க. இந்த குருமாலாம் தேவையில்லைங்க. இந்த ஒரு சட்னி மட்டும் வச்சா சாப்பிட்டாவே போதும். 2 தோசை சாப்பிட்ற இடத்துல 4 தோசை சாப்பிடுவாங்க. இப்போ பாத்திரம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா தோசை சுட்டுகிட்டே தான் இருக்கேன். ஒருத்தராக சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டைம் நிறையா இருக்குங்க. அதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தோசை வேகிற நேரத்தில் தான் இந்த பாத்திரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 நாளாக வந்து கழுவிட்டே இருப்பேன் நான். இப்போ தோசை வந்து நமக்கு சைடில் வெந்துட்டு தாங்க இருக்குது. அந்த வேகிற டைமில் தான் கழுவிட்டுருக்கேங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சுங்க. நம்ம பொறுமையாக நின்று ஒரு தோசையாக அவங்களுக்கெல்லாம் சுட்டு நமக்கு சுட்டு எடுத்ததுக்கப்புறமேட்டு அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம பாத்திரத்தையெல்லாம் கழுவுறது அப்படிங்கிறது ரொம்ப டைம் எடுக்கும். கிட்டத்தட்ட டைம் பார்த்திங்கன்னா 10 o'clock ஆகிடும். நானுமே இப்படி தாங்க முதல்ல ஸ்டார்டிங்கில் செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எதுக்கு நம்ம நின்றுட்டுருக்கணும், அந்த வேகிற டைமில் 2 பாத்திரமாக கழுவி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆரம்பிச்சது தான். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தோசை சுடும்போது மட்டும் ஏதாவது வேலை செய்யணும். என்னடா இது வேகிற டைமில் நமக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி நின்றுட்டுருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். இது தோசைக்கு மட்டும்தாங்க செட் ஆகும். இந்த சப்பாத்தியெல்லாம் செய்யும்போது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா நான் சப்பாத்தி சுடும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு பக்கம் தேய்க்க ஆரம்பிச்சிருவோம். அப்போ வந்து நமக்கு வந்து டைம் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பாத்திரத்தையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கழுவியாச்சுங்க. தோசையும் வந்து பார்த்திங்கன்னா சைட் பை சைடு நான் சுட்டுகிட்டே தான் இருந்தேன். அதை வந்து வீடியோ நான் ஷூட் பண்ணல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாத்திரமும் கம்ப்ளீட்டாக வந்து கழுவியாச்சுங்க. கிச்சன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இனிமேல் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. பார்த்திங்க அப்படின்னா இந்த சட்னி சிந்தினது, இந்த குருமா சிந்தினது இந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த வீடியோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாங்கிலேருந்து காமிக்கும் போது ரொம்ப நீட்டாக இருந்த மாதிரி, இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருந்த மாதிரி இருக்கும். அப்படி கிடையாதுங்க. பக்கத்தில் பார்த்தா தாங்க நல்லா தெரியும். கரை இருக்கும், காஃபி சிந்தினது, குருமா சிந்தினது, சின்ன சின்ன குப்பை, நம்ம டீ தூள், சீரகம் இதெல்லாம் எடுக்கிறோம் இல்லைங்களா, அது எல்லாமே வந்து நல்லாவே ஸ்பில்லாகி தான் இருக்குங்க. அதை வந்து நல்லா ஒரு ப்ரஷ் வச்சு அதை எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி லிக்விட் வச்சு க்ளீன் பண்ணிக்குவேன் நான். இது வந்து எப்போவுமே க்ளீன் பண்ணுறதாங்க. வீடியோக்காகலாம் கண்டிப்பாக நான் எடுக்கவே இல்லை. நான் நிறைய வீடியோவில் இந்த ரொட்டீன் காமிச்சிருக்கேங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடியில் செட்டிங் ஆயிடுச்சுன்னு கூட சொல்லலாங்க. இது இப்படி க்ளீன் பண்ணிட்டு தான் நம்ம தூங்க போகணும் அப்படிங்கிற மாதிரி அது செட் ஆகிடுச்சு. இப்போ எப்படி காலையில் எழுந்திரிச்சா ப்ரஷ் பண்ணணும், காஃபி குடிக்கணும், அந்த மாதிரி நம்ம லைஃப்பில் செட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த மாதிரி இதுவுமே வந்து செட் ஆயிடுச்சு. இது இல்லாமல் தூங்க போனால் அப்படின்னா கண்டிப்பாக தூக்கம் வராது எனக்கு. ஏதாவது ஒரு நாள் முடியல, இல்லை டயர்டாக இருக்குது, லேட் ஆகிடுச்சு, வெளியே போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் மட்டுமே விடுறதுக்கு வந்து 1% வாய்ப்பு இருக்குங்க. மற்றபடி இதை அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு
பெருசாக இல்லைங்க, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் தான் டைம் எடுக்கும். அதனால் கண்டிப்பாக இதை வந்து ஒரு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் வந்து நமக்கு வேலை செய்யறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். மைண்டு வந்து ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்குங்க. அதுக்காக தான் இந்த க்ளீனிங் வேலையை நான் செய்கிறது. இப்போ கவுண்டர் டாப்பெல்லாம் வந்து க்ளீன் பண்ணியாச்சுங்க. சிங்கை கழுவி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு கம்ப்ளீட்டாக எல்லா வேலையும் முடிஞ்சிடும். அவ்வளோதாங்க, க்ளீனிங் வேலையை கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான ஈவினிங் டு நைட் ரொட்டீன் கூட சொல்லலாங்க. ஏன்னா ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், நம்ம ஹெல்த்தியாகவும் செஞ்சு சாப்பிட்டாச்சுங்க. க்ளீனிங் வேலையை வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு முடிஞ்சிருச்சுங்க. அவ்வளோதாங்க, இந்த வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி நமக்கு ஈஸியாக வேலை செஞ்சுட்டு நிம்மதியாக இருக்கலாம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.